தம்பி வரலையா? கண்டிப்பா நீ அப்பாவை நினைச்சு ஃபீல் பண்ணுவேன்னு அதான் நான் உடனே கிளம்பி வந்தேன். சரி சரி, உனக்கு ஸ்வீட் சாப்பிட தானே பிடிக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. இந்தாடி சூப்பரா இருக்குமா? சாப்பிடு. அக்கா என்ன ஆச்சுக்கா? இப்ப ஏன் அழற? இல்லடி, குமரன் மாமா என்ன விட்டுட்டு வெளிநாடு போயிட்டாரு பாரு. இப்படி தீபாவளி அதுவுமா குடும்பத்தை விட்டுட்டு எங்கேயோ போய் கஷ்டப்படணும் தானடி இருக்கு. அவருக்கு இந்த அதிரசம் எல்லாம் எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? எப்படி அவர் இல்லாம நான் சந்தோஷமா தீபாவளி கொண்டாடுவேன். இவ்ளோ பாசம் வச்சிருக்கல, குமரன் தம்பி போன் பண்ணா எடுத்து 2 வார்த்தை பேசலாம்ல. விடு, அவளுக்கு கோவம். எங்க போன்ல பேச ஆரம்பிச்சிட்டா இவ சமாதானம் ஆயிட்டான்னு தெரிஞ்சு குமரன் வராம போயிட்டானா, அதான் அவனை வர வைக்க அவளும் என்னென்னமோ பண்ணி பாக்குறா. அக்கா விடுக்கா, மாமா ஏதோ ஒரு நம்பிக்கையில தானே போயிருக்காரு. நீ வேணா பாரு, அவர் கண்டிப்பா ஏதாவது பெருசா பண்ணி சாதிச்சுட்டு தான் வருவாரு. அவர் வந்த பிறகு பாப்பா மாமான்னு எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்க. இந்த ஸ்வீட் சாப்பிடு. ஸ்வீட்டே ஆகாதடி. உனக்கு அதிரசம் பிடிக்கும் தானக்கா? இப்ப பிடிக்கலடி. அக்கா கங்காக்கா சாப்பிட்ட இந்த முறுக்க சாப்பிட்டு பாரு. இன்னும் இவ்ளோ காரமா இருக்கு. இதுதாங்க அக்கா விரும்பி சாப்பிடுறா. விரும்பி சாப்பிடுறியா? இது என்னக்கா இவ்ளோ காரமா இருக்கு? இதை எப்படி சாப்பிடுற? பேருக்கு தான் 2 பேரும் பிரெக்னெண்டா இருக்கும். ஆனா 2 பேருக்கும் பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே டோட்டலா டிஃபரெண்டா இருக்கு. இன்னும் கொஞ்சம் இந்த முறுக்கு சாப்பிடுறியா? ஐயோ வேணாம் வேணாம். என்ன பண்ற? அவ்வளவு அவசரம்? சாப்பிடு வண்டி ஓட்டிட்டு இருக்காரோ? சாப்பிடுங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டே வண்டி ஓட்டுங்க. லூசு, ஏகப்பட்ட பலகாரம் செஞ்சு கொடுத்துருக்காங்கம்மா. அம்மாக்கு ஒரே சந்தோஷம். நானும் அக்காவும் ஒரே டைம்ல பிரெக்னெண்டா இருக்கோம்ல, அதான். ஆனா இங்க 2 பேருக்குமே வேற வேற கிரேவிங்ஸ் இருக்கு. எனக்கு ஸ்வீட் சாப்பிட பிடிக்குது, அக்காவுக்கு காரமா சாப்பிட தான் பிடிக்குது. அதான் அம்மா ஸ்வீட் காரம்னு எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க. தீபாவளி நிஜமாவே சூப்பரா இருக்கு. அப்படியா? ஆமா.